வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா புழுங்கல் அரிசியில நம்ம ஊற வச்சு அரைச்சு எடுத்து அதுக்கப்புறமா இடியப்பமா பிழிய போறோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி ட்ரெடிஷனலா செய்யற மாதிரியும் இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போற இடியாப்பத்துக்காக புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசியில செய்யும்போது நல்லா சாஃப்டா இருக்கும். இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க 5020 அரிசி கூட எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசியில கூட செய்யலாம். இப்போ இதை 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்ல இந்த மாதிரி ஊறின அரிசியை நம்ம கிரைண்டர்லயோ இல்ல மிக்சிலயோ சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் இட்லிக்கு அரைச்சிட்டு கிரைண்டர் கழுவாம வச்சிருக்கேன். அதனால கிரைண்டர்ல சேர்த்துக்கிறேன். கிரைண்டர்ல சேர்க்கும் போது ஒரு 10-15 நிமிஷத்துலயே நல்ல மை மாதிரி அரைஞ்சிரும். பாருங்க, சேர்த்துட்டு நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் கூட குறுநர் இல்லாம நல்லா வலுவலுன்னு அரைச்சிடணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப கெட்டியா அரைச்சிடாம நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி பக்குவத்துல கலந்துக்குங்க. இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணல. நான் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன். நான்ஸ்டிக் கடாயா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கலர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்க்காதனால இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதுல 2 டேபிள் ஸ்பூனுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பையும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு. அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் தான் நம்ம பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி இந்த பக்குவத்தில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கலர ஆரம்பிக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். நல்லா கடாயிலையும் கையிலையும் ஒட்டாத பக்குவத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு. கடாயில் ஒட்டவே இல்லை, நல்லா திரும்பி வருது பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கலாம். கையை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது. இப்போ இதை நம்ம அப்படியே விடாமல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். அழுத்தி இந்த மாதிரி பிசையும் போது பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 3-4 பார்ட்ஸாக பிரித்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு காயாமல் இருக்கும். பிரித்ததை நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். ஒரு பாட்டை விட்டு எடுத்துட்டு மீதியை மூடி வச்சுக்கலாம். அப்போதான் மாவு காயாமல் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மரத்தால் ஆன இடியாப்பாச்சி தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற இடியாப்பாச்சி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உள்ளே சேர்த்துட்டு நான் இட்லி தட்டு பார்த்தீங்க அப்படின்னா துணி போடுற இட்லி தட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் பிழிஞ்சிக்கலாம். புளியறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லா தட்டுலையுமே பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ 2 தட்டில் நான் பிழிஞ்சிட்டேன். 2யுமே உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு லேசாக தொட்டு அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே வெந்தது தெரியும். பாருங்கள், கையில் ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி கவிழ்த்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி தொட்டு தான் வைக்கணும். தண்ணியை ஊற்றிடக்கூடாது. இப்போ எடுத்தோம் அப்படின்னா அழகாக வரும் பாருங்கள். நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி இடியாப்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இடியாப்பம் அப்படின்னாலே தேங்காய் பால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தேங்காய் பால் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக வெஜிடபிள் குருமா, இது மாதிரி சிக்கன் குழம்பு இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்னைக்கு செஞ்ச இடியாப்பம் பாத்தீங்க அப்படின்னா புழுங்கல் அரிசியில செஞ்சிருக்கிறதுனால நல்லா சாஃப்டா இருக்கும், காயாம இருக்கும். நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இடியாப்பத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.